ஜெய்ஷ்வால் வந்து அவுட் ஃபீல்ட்ல பிரமாதமா பண்ணுவார், ஐபிஎல் நான் பார்த்திருக்கேன். பட் க்ளோஸ் இன்ல ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறேன். ஏன்னா ஆன்டிசிபேஷன் குனியறது இல்லைன்னு நினைக்கிறேன். ரொம்ப டாலா இருக்காரு, குனியறது இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அவர்கிட்ட கேட்ச் வர சமயத்துக்கு பட்டு போயிடுது. கையில ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கு, பட்டு போயிடுது. நம்மளே கை தட்டிடுறோம் ஃபர்ஸ்ட் கேட்ச் பிடிக்கிறது முன்னாடியே. ஸோ அதை வந்து ஸ்னாப் பண்ற அந்த கெப்பாசிட்டி விராட் கோலிக்கு ஓரளவுக்கு இருக்கும் டெஃபினட்டா. பால் எட்ஜ் நீங்க வந்து பேட்டோட எட்ஜ் இங்க பார்த்துனே இருக்கணும். குனிஞ்சுண்டு எழுந்துக்காம பேட் எட்ஜை பார்த்துனே இருக்கணும். அந்த எட்ஜு கிட்ட பால் வரும்போது நீங்க ரெடியா இருக்கணும் இன்ட்யூஷன்ல இது கேட்ச் தாண்டி. அந்த அளவுக்கு ஆன்டிசிபேஷன் எவ்வளவு ஃபீல்டர்ஸ்க்கு இருக்குன்னு எனக்கு தெரியல. அது இருக்கும். நீங்க வெங்கட்ராமனோட ஃபீல்டிங்ல நீங்க பாத்துருந்தீங்கன்னா ஃபுல் புல்லட் ஸ்கொயர் அடிப்பீங்க. எல்லாரும் கிரௌடு கிட்ட பாத்துட்டு இருப்பாங்க பால. இவர் ஒத்த கையில பாலை பிடிச்சி தூக்கி போட்டு லெகம்பையோட பேசிட்டு இருப்பாரு. அப்புறம் எபிசோட் நீங்க வீட்டெல்லாம் சௌக்கியமாட்டு ஷாக் ஆயிடுவீங்க. ரஜினி ஸ்டைல்ன்றது கிரிக்கெட்ல ஃபீல்டிங் நான் பார்த்து வெங்கட்ராமன் பண்ற ஃபீல்டிங் தான். ஃபுல் புல்லட் ஃபுல் ஷாட் அப்படி பிடிச்சி தூக்கி போட்டு லெகம்பையோட பேசிட்டு இருப்பாரு. ட்ரிங்ஸுக்கு போக மாட்டாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபீல்டரை இது வரைக்கும் நான் பார்க்கல. அந்த மாதிரி பிடிக்கணும் கேட்சஸ் பிடிச்சா மேட்ச் வின் பண்ணலாம்.